இந்திய அரசியல் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக நல அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தலைமை தாங்கினார். கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது ராஜா வரவேற்புரையாற்றினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கோவை சையது மகளிரணி மாநில பொருளாளர் ஷான்ராணி ஆலிமா, இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாநில துணை செயலாளர் திருச்சி ரஃபீக் ஆகியோர் கண்டன உரையாற்றினார். மாமக மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி, தமுமுக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஷா, முகமது இலியாஸ், மாவட்ட பொருளாளர்கள் ஹுமாயூன் கபீர், காஜா மொய்தீன் உள்ளிட்ட மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள், பகுதி கழக நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவர்கள் குறுக்கு வழியிலே இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற திருடர்கள் இவர்கள். ராகுல் காந்தி என்பவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவருடைய அப்பா ராஜீவ் காந்தி 1991ஆம் ஆண்டு இந்த இந்திய தேச அப்பா, நான் கேட்கிறேன், இந்த அம்பேத்கர் இல்லை என்றால் அமித்ஷா இரும்பு வாசம் போயிருப்பார். பழைய இரும்பு பழைய இரும்பு பழைய இரும்பு பழைய இரும்பு அமித்ஷா அவன் பழைய இரும்பு என்று சொன்னவர். நரேந்திர மோடி ஏதாவது நிறைவேற்றதில்ல, சாய சாய சாயா வியாபாரம் பண்ணிருப்பார். இந்த லட்சணத்தில் உட்கார்ந்து யாரை பேசுகிறார்? இந்திய தேசத்தின் புரட்சியாளர் எங்கள் அண்ணன் அம்பேத்கர். ஆதிவாசி மக்களுக்கு எதிரான இந்த பாதிகள் அவர்களை மனிதனாக கூட நினைத்து